ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு தலைமை தாங்கும் தகுதி 100% உண்டு. பொதுவாகவே மேஷ ராசியில் பிறந்த ஆண் பெண் இருவருக்குமே இவங்களுடைய அதிகாரம் ஆளுமை மிகுதியாக இருக்கும். அதாவது 10ஓட 11 இருக்க எப்போவுமே நினைக்க மாட்டாங்க. தனித்து செயல்படுவாங்க, தனிமையை அதிகமாக விரும்புவாங்க, எதிலுமே புது புது முயற்சிகளை மேற்கொள்ளுவாங்க, சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க, எண்ண ஓட்டம் மிகுதியாக இருக்கும். மனசில் எப்போவும் ஏதாவது சிந்தனை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதே சமயத்தில் எந்த சூழலிலுமே மனபயம் என்பது இருக்காது. அதே மாதிரி இவங்களுக்கு செவ்வாய் புதன் இவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் வலுத்துருச்சுன்னா யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யார் கையும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுடைய சுய முயற்சிகளிலும் சரி சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க, வெற்றி வாகை சூடுவாங்க. சப்போஸ் செவ்வாய் புதன் ஏதேனும் ஒரு கிரகம் வலுவிழந்தாலே ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு முறை எடுக்கிற முயற்சி தோற்று மீண்டும் அதில் வெற்றி பெறுற மாதிரி இருக்கும். ஒரே முறையில் எதிலும் சாத்தியப்படாது. சப்போஸ் செவ்வாய் புதன் இரண்டுமே வலுவிழந்துருச்சுன்னா நிச்சயமாக இவங்க ஒருத்தவங்களை சார்ந்து தான் இருக்கணும், ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். தனித்து இவங்க எதை செஞ்சாலுமே எண்ணற்ற தோல்விகளும் கஷ்டங்களும் ஏமாற்றங்களுமே இருக்கும். நண்பன் அல்லது தனக்குரிய உறவுகள்னு ஒருத்தவங்களை சார்ந்து அவங்க சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு போகும்போது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். உறவுகள்னால் குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, இல்லை நண்பனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, இல்லை சகோதரருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுன்னு ஒரு அந்த கட்டுப்பாடு ஒருத்தருக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும். மற்றபடி மேஷ ராசிக்கு இயல்பாகவே அந்த தலைமை தாங்கக்கூடிய அந்த தன்மை இருக்கும். 10ஓட 11 எப்பவும் இருக்க விரும்ப மாட்டாங்க. எப்போவுமே தனித்து செயல்படுவார்கள். தனித்திறமை உண்டு. எந்த சூழ்நிலையும் தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய அந்த ஆற்றலும் இவங்கக்கிட்ட இருக்கும். பட் அதுக்கான அந்த சூழல் நேரம் வரும்போது தானாக வெளிப்படும். நீங்கள் அதை எனக்கு இருக்குன்னு காமிக்க முடியாது. ஒரு பிரச்சனை அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னும்போது அந்த இடத்துல உங்களுடைய திறன்படக்கூடிய செயல் மிகவும் சிறப்பாக இருக்கும். சில மேஷ ராசிக்காரங்களே வியந்து போவாங்க. நானாக அந்த வேலையை செஞ்சேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னெல்லாம் அது முடியும்னு, நான் போய் அந்த வேலையை முடிச்சிட்டேன்ற மாதிரி வியந்து போவாங்க. அதெல்லாம் உண்டு. அதனால் மேஷத்தில் பிறந்தவர்கள் இயல்பாக தலைமை தாங்கும் தகுதி கட்டாயமாக அவங்களுக்கு 100 விழுக்காடு இருக்கும். எந்த சூழ்நிலையுமே எளிதில் எதிர்கொள்ளுவாங்க. தன்னம்பிக்கையோடும் சுறுசுறுப்போடும் எதிலுமே ஒரு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேணாம். நிச்சயமாக உங்கள் வாழ்வியல் வெற்றி உண்டு. படிப்படியான முன்னேற்றம் தான். உடனடி வளர்ச்சி இல்லைனாலும் கூட ஒரு உறுதியான வளர்ச்சி, படிப்படியான முன்னேற்றமாக இருந்தாலும் கூட பலன் பல மடங்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கோவத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னா மட்டுமே போதும். அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையுமே அடைய முடியும். அவங்க நினச்சது எதுவாயினும் அதை அடைஞ்சே தீருவாங்க. எவ்வளோ உயரத்தில் எவ்வளோ உயரமாக இருந்தாலும் அதை எட்டி பிடிக்கக்கூடிய அந்த தன்மை, அதற்கான அந்த முயற்சியும் இவங்கக்கிட்ட இருக்கும். பட் கோவத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா எதானாலும் துணிஞ்சு இறங்கிடுவாங்க. அவ்வளோ ஈஸியாக பின்வாங்கவே மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. பிரச்சனையை பெருசாகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேஷ ராசி கோவத்தை குறைச்சிக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இனி வரக்கூடிய காலகட்டம் முடிஞ்ச வரைக்கும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போகிறது அற்புதமான அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு தேடி வரும். அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்படாமல் நிதானமாக தெளிவாக முடிவெடுங்க. நல்லது நடக்கும். வீண் விரயங்களை தவிர்க்கிறது நல்லது. தேவையற்ற விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.